ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லோருக்கும் பிடித்த கல்யாண வீட்டு ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ரசப்பொடி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். அதை வச்சு ரசமும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசப்பொடிக்கு 5 மிளகாய் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மல்லி, காஞ்ச மல்லி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். நான் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் தான் நான் அளவு எடுத்து பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஸ்பூனில் எடுக்கிறீங்களோ அது அந்தப்பில் இந்த மெஷர்மெண்ட்டை டபுளாவோ ட்ரிபிளாக கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா திக்கான ஏதாவது ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் தனியாக வறுத்துக்கலாம். இல்லைனா அது சரியாக வறுபடாத மாதிரி நமக்கு வறுபட்டுச்சா என்னென்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அதுக்காண்டி தனியாக வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தனியாக எடுத்து கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகாய் நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு 2 செகண்ட் தான் ஆகும். கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது மேலே அந்த சூடோடே போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக மிக்சியில் அரைப்படுங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆறின பிறகு தான் நம்ம மிக்சியில் அரைக்க முடியும். ஆறின பிறகு நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கிறேன். ஸோ இதை போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்க போகிறேன். மிக்சியில் அரைச்சிட்டு வந்தது பாருங்கள், இந்த அளவு இருக்குது. இது ஒரு பேக்கெட் கணக்கு பண்ணோன்னா நமக்கு கடையில் வாங்குகிற பேக்கெட்டில் 2 பேக்கெட் இருக்க மாதிரி இருக்குங்க. ஸோ கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதை வச்சு நான் ரசமும் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். கடுகு கொஞ்சம் போல் போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். வெடிக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் போல் புளி எடுத்து ஊற வைக்கணும். ஒரு தக்காளி, கொஞ்சம் வேக வச்ச துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளிக்கிறக்காண்டி, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் நம்ம தாளிக்கிறப்பே போட்டுக்கணும். அப்போ நம்மளுக்கு வாசம் சூப்பராக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா நம்ம கொதிச்சதுக்கப்புறமும் திரும்பவும் நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிப்போம். அப்போ கொஞ்சம் ஊற்றுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இப்போ வதங்குற அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஒரு தக்காளி போட்டு நல்லா இதில் வதக்கணும். தக்காளி அந்த எண்ணெயிலே வதக்கிறப்போ அது ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. நம்ம அப்படியே கொதிக்க விட்டு வச்சு தான் நம்ம ரசம் வைப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 1/2 ஸ்பூன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரசப்பொடி நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதில் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் போடுறப்போ நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது கரிஞ்சு போன மாதிரி ஆகாது. நல்லா எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்ச துவரம் பருப்பு போட்டுக்கணும். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த துவரம் பருப்பு போட்டோன்னா நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும். அதுக்காண்டி இப்போ வேக வச்ச துவரம் பருப்பு உங்களுக்கு கெட்டிக்கிட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்றுனா கூட கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இத்தினோண்டு எப்படி நம்ம வேக வைக்கிறோன்னா, நீங்கள் சாம்பார் வைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் போல் எடுத்து வச்சா கூட உங்களுக்கு ரசம் வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள்லாம் வெறும் உப்பெல்லாம் சேர்க்காமல் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா கூட அடுத்த நாள் ரசம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஊற வச்ச புளியிலேருந்து கொஞ்சம் போல் ஊற்றிக்கிறேன். புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு ஒரு தேவையான இன்னும் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா நம்ம அந்த ரசம் வைக்கிறப்போ நம்ம ரொம்ப நுரக்கூடணும்னு எடுத்துருவோம். ஆனால் இந்த ரசத்தோட இதில் நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. ஏன்னா நம்ம காஞ்ச மல்லிலாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அப்போ அதை கொதிச்சா தான் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சைடு வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ மேலே தாளித்து விட்றதுல தான் இன்னொரு நமக்கு ஒரு டேஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். இப்போ ஒரே ஒரு துளி அளவுக்கு நெய் இதில் போட்டு தாளிப்பாங்கங்க. அதுதான் நமக்கு அந்த ஒரு டேஸ்ட் ஒரு அப்படியே நெய் வரைச்சி ஒரு டேஸ்ட்டு வரும் பார்த்திங்களா ரசத்தில். அதோட சீக்ரெட் அதுதான். கடுகு இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் அந்த கொத்தமல்லி தழை மேலே தூவி விட்டுக்கணும். கடுகு வெடிக்கிறப்போ சில பேர் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு வெடிக்குது பாருங்கள். வெடித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டயத்தில் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெறும் காஞ்ச மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெயோடே ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் காற்று போகிற மாதிரி பிளேட் இப்படி வச்சுட்டு மூடணும். அப்போ தான் அதோட எண்ணெய் இதெல்லாம் இது பண்ணுறப்போ அது டேஸ்ட் நல்லா வாசமாக இருக்கும். திறந்து இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம வைக்கிற ரசத்தோட மெத்தடு வேறு மாதிரி இருக்கும். இந்த ரசத்தில் மெத்தடு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது வாசம் நீங்கள் மூக்குக்கிட்ட கொண்டு போய் வச்சு பார்த்தீங்கன்னா செம்ம வாசமாக இருக்க மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறப்போ அதோட டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கே அது தெரியும். அதுவும் இந்த ரசப்பொடி உங்களுக்கு தேவையான அளவு டபுளாவோ ட்ரிபிளாவோ அந்த அளவு மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே குயிக்காக சூப்பராக செஞ்சிடலாங்க.
இதில் நெய் ஊற்றி கடைசியில் தாளிக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் எல்லாமே கரெக்டாக நீங்கள் செஞ்சால் மட்டும்தாங்க உங்களுக்கு பர்ஃபெக்டான அந்த ரசத்தோட டேஸ்ட் வந்து வரும். ஸோ அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக நினச்சினா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.